எனக்கு சென்னையே பிடிக்காது. இதுக்குள்ளே ஹோம் டூர் போட்டால் யாராவது பார்ப்பாங்களா? சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கக்கூடிய வீடோட ஃப்ரண்ட் வியூ அதுதான். இது கீழ் போர்ஷன். கீழே அங்கே ஹவுஸ் ஓனர் டியூஷன் எடுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கார் போர்ச். அதில் ஒரு பெரிய ஜென்ரேட்டர் இருக்குது. கொரோனா டைம் அவங்க யூஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஜாம் புயல் வந்தில்ல, அப்போது கரண்ட் இல்லாத நேரம் ஹவுஸ் ஓனர் போட்டிருந்தாங்க. ஒர்க் ஆச்சு. சரியா? இப்போ இந்த படியிலோடி ஏறினோம். நான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஹவுஸ் ஓனர் வீடு. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே யாராவது ஹோம் டூர் போடுவாங்களா? நான் ஏன் ஹோம் டூர் போடுறேன்னா, இது லீஸ் ஹவுஸு. நாங்கள் இங்கேருந்து வேறு வீடு ஷிஃப்ட் ஆக போகிறோம். சரி, அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் காமிக்கலாம் அப்படின்னு. எதுவுமே இல்லாத வீடை எப்படி காமிக்கிறது? என்னென்ன இருக்கோ அதை அப்படியே காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹோம் டூர் போடுறேன். பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் வீடு. நாங்கள் இப்போ இருக்கிறது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேவா? உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷன், ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம், அப்புறமா அங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் அந்த சுவரில் என் பெரிய பையனோட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்குறோம். அவன் ஜிகே டெஸ்ட்டில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அந்த ஷீல்டோட ஃபோட்டோ எடுத்து வைக்கணும்னு அவனோட அப்பாவுக்கு பயங்கர ஆசை. அந்த ஃபோட்டோ தான் இது. அழகாக இருக்கு இல்லையா? சரி, ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹாலு. ஆஃபீஸ்லேருந்து டெஸ்க்டாப்பு கொண்டு இங்கே வீட்டில் வச்சுருக்குறாங்க. அது கீழே இருக்குது. இது ஸ்டடி டேபிள். சோஃபா எதுவுமே நாங்கள் போடலை. ஏன்னா மாற்றணும், ஷிஃப்ட் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படி. அதனால் இது டைனிங் டேபிள் கிடையாது, இது அயனிங் டேபிள். இது பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. சின்ன பையன், பெரிய பையன், அப்புறம் என் ஹஸ்பண்டு. அழகாக இருக்குல்ல? அப்புறம் இது என்னோட பெரிய பையனோட பேத்திசம், ஞான ஸ்நானத்துக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ அவன் அப்படி தான் இருந்தான், க்யூட்டாக இருப்பான். இது அவனோட கீபோர்டு. இப்போ கீபோர்ட் கிளாஸ் போயிட்டுருக்குறான். அதனால் இப்போ தான் வாங்கியிருக்கிறோம். அப்படியே ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் கிச்சன். ரொம்ப பெரிய கிச்சன் இல்லை, ஆனால் பரவாயில்லை. ஓகேவா? நான் எதுவுமே வீடியோக்காக மாற்றி எதுவும் வைக்கலை. எங்கள் வீடு இப்படி தான் இருக்கேன் எப்போவுமே. ஏன்னா பசங்க ஸ்கூல் போயிருந்த பிறகு எல்லாமே ஓரளவு எப்படி எப்படி இருந்தோ அதெல்லாமே எடுத்து வச்சுருவேன். இதுதான். ஓகேவா? பாத்திரம் கழுவி வச்சதை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கிச்சனில் ஷெல்ஃப் கிடையாது. அதனால் எல்லாமே கீழே அப்படி இந்த மாதிரி அப்படியே இருக்குது. சரியா? இங்கே நான் என்னென்னா என்ன பொருள் வாங்கினாலுமே யோசித்து தான் வாங்குவேன். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன வாங்கினதுனால யோசித்து தான் வாங்குவேன். கண்டதெல்லாம் அப்படி வாங்கி அடுக்கி வைக்கவே மாட்டேன். இது ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ரூமில் வந்து கட்டில் கிடையாது, வாங்க முடியாமலாம் கிடையாது. அதான் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், எதுக்கு அதை எடுத்து மாற்றுறது. இது ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் இந்த வீடு பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? நிறைய ஜன்னல் இருக்குது, நல்ல வெளிச்சம் வரும். இதை திறந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு மரம் நிற்கல, அந்த மரத்தில் நிறைய குருவியெல்லாம் வந்து உட்காந்துருக்கு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நிறைய பசு வந்து இங்கே படுத்துருக்கோம், மேயும். மழை நேரம் நிறைய தண்ணி கட்டி இருக்குமா, அதனால் நிறைய குருவியெல்லாம் வரும். நான் இதெல்லாம் பார்ப்பேன், எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கிச்சன்லேயும் இருக்கிற ஜன்னல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் அப்படியே தெரியும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கிறது வெளியில் தெரியாது. அதனால் சமையல் பண்ணும்போது அப்படி பார்த்து சமையல் பண்ணலாம். எனக்கு தனிமையாக இருக்கிற மாதிரியே இருக்காது, நல்ல டைம் பாஸ் ஆகும், வாய் பார்க்கலாம். அப்படி தான். அப்புறம் இது கிச்சனில் இடமும் கம்மி. நான் ஊர்லேருந்து கிரைண்டர் கொண்டு வரல, மிக்சியில் தான் மாவு அரைப்பேன். இன்றைக்கி அரைச்சேன்னா நாளைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். அது மறுநாளைக்கு 2 நாளைக்கு அப்படி எல்லாமே வைக்கவே மாட்டேன். ஷெல்ஃப் எல்லாம் இல்லாததுனால எல்லாமே கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்களா? எல்லாம் இப்படியே தான் இருக்கும். எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படியே வச்சுருவேன். மண் சட்டி, மண் பானைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்குவேன். இது பார்த்திங்கன்னா பசங்களோட மருந்து எல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாம் இதில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஊர்லேருந்து வரும்போது எப்போவுமே தேங்காய் கொண்டு வருவேன். எனக்கு ரொம்ப தேங்காய் பிடிக்கும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் தான். அப்புறம் இந்த பூனைக்குட்டி, ரொம்ப நல்ல பூனைக்குட்டி. பசங்களை விட இந்த பூனைக்குட்டி சொல்லியதெல்லாம் நல்லாவே கேட்கும். அப்புறம் ஹாலிலேருந்து அப்படியே வெளியில் வந்தால் இது பால்கனி. இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. துணியெல்லாம் அலசி இங்கே காய போடலாம்.
பகல் டைமில் நல்ல வெயிலாக இருக்கும், ஈவினிங் நல்ல அழகான காற்று இந்த பக்கம் அடிக்கும். இந்த பக்கம் சேர் போட்டு இருந்தால் செம சூப்பராக இருக்கும். அப்புறமா வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்துன்னா மேலே டெரஸ் போகிற வழி, அங்கே பார்த்திங்கன்னா ஆடு வச்சுருக்காங்க எங்கள் ஹவுஸ் ஓனர். நிறைய ஆடு இருக்குது, வாங்க காட்டி தரேன். எனக்கு இந்த படியெல்லாம் ஏறுறது நல்லா பிடிக்கும். சரியா, நான் குடுக்குடுன்னு எத்தனை தடவை வேணானாலும் ஏறி இறங்கிடுவேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா எல்லாம், அப்பாவோட அம்மா அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா பாவம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இங்கே நான் வந்தோடனே இந்த ஆடெல்லாம் என்ன தேடி வருது பாருங்கள். ஏன்னு தெரியுமா, நான் ஏதாவது ஃபுட்டு கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தாச்சு. சரி, வந்தது நம்ம எல்லோரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். இங்கே குட்டி போட்டோடனே எடுத்துகிட்டு கீழே கூட்டிகிட்டு போய் அதுக்கு நல்லா கொஞ்சம் ஃபீட் பண்ணி, ஏன்னா இங்கே நல்லா வெயிலாக இருக்குல்ல, கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு விடுவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் டெய்லி அதுக்கு ஃபுட் எல்லாமே இந்த தக்காளி, காய்கறி, அது மாதிரி புண்ணாக்கு, இந்த தவிடெல்லாம் வைக்கிறது நான் பார்த்துருக்குறேன். இங்கே அதெல்லாம் இருக்கிறதுக்கு வீடு மாதிரி நிழலான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது, அது உட்காந்துருக்கோம். இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு சென்னையே பிடிக்காது. கொரோனாக்கு முன்னாடி 2 பிள்ளைங்களும் குட்டி பசங்களாக இருந்தாங்களா, என்னால் பார்க்கவே முடியலை. எப்பா எனக்கு சென்னையே வேண்டான்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே டெவலப் ஆகலை, எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் அவங்க மட்டும் இங்கே வந்தாங்க. என் பசங்க, நான் ஊரில் இருந்தேன். அப்புறம் இந்த பசங்க வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா வாரத்தில் 2 நாள் அங்கேயும் இங்கேயும் ஒரே ட்ராவல் பார்த்தேன். சரி, ஓகே, இதெல்லாம் சரி வராது, எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருப்போம்னு சொல்லிட்டு இந்த மே மாதம்தான் இப்போது இங்கே சென்னை வந்திருக்கோம், கொரோனாக்கு பிறகு. அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து நல்லா பேசுவாங்க என்கிட்ட, ஒரு நல்ல சிஸ்டர் மாதிரி, நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இப்போது பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் நானுமே ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ சென்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஓகே, ஹோம் டூர் பிளாக் இதோட முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.